आई लव इंडिया इंडिया மக்கள் திலகம் काम करते दिल्ली में इंडिया गेट में உளவுத்தர பாதுகாப்பு மீனா உன்னோட ஃபோட்டோலாம் வல்கரை யாருக்கிட்டையும் கொடுக்காத. படம் நடித்தது மீனா நடித்த படத்தை எந்த புறம்போக்காக இருந்தாலும் எந்த எச்சையாக இருந்தாலும் கோத்தா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சூடு. அப்போ என்னோடய மிஸ்ஸஸ் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உள்ளபூர்வமாக உணர்வுபூர்வமாக இந்தியாவுக்கு தெரியப்படுத்த நாங்கள் கோயிலில் போய் கணவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகி தாம்பரத்தி உறவு வரைக்கும் எல்லாம் முடிஞ்ச மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு காட்சி கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா. நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகிட்டோம். எங்களை யாராவது இருவுப்படுத்தி பேசினா ரெண்டாவது மீனாவை பற்றி தரக்குறைவாக பேசுகிறது, மீனா ஃபோட்டோவை வல்கராக போடுறது, இந்த கிளாமர் போடுறது, இந்த ஃபோட்டோவெல்லாம் போடுறத பார்த்தேன்னா எங்கள் அம்மாவில் செருப்பால் அடிப்பேன். தேவடியா பையன் டிவிக்கே ஒன்றை அடிப்பேன். பாடு பயலை எங்கள் அம்மா தேவடியாளுக்கு பிறந்த பையன் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சூடு. ஏண்டா வயிற்றுக்கு சோறு தாண்டா திங்கிற தேவடியா பையன் ரதி மாதிரி பொண்டாட்டி வச்சுட்டு ஒன்றை மாதிரி பார்த்தா ஊர் புறாடா பொறுக்கிட்டு திரிகிறாங்க தேவடியாளுக்கு பிறந்த பையன். என் பொண்டாட்டிடாவ என் பொண்டாட்டியாவா புரியுதா? மீனா என்னோட பொண்டாட்டி. அம்மா தேவடியாளுக்கு பிறந்த பையன். அவளை நீ இந்த இது பண்ணுறது படத்தில் பிறந்ததோட படம் இதோட முடிஞ்சு போச்சு. தேவடியா பையன் எந்த தேவடியா பையன் இந்த தனுஷ் தேவடியா பையன் அப்படி தான் இந்த செருப்பால் அடித்ததோ அந்த தேவடியா பையன் போயிட்டான். எவன் ஒருத்தமே மீனாவை பற்றி அவனா தரைக்குறைவா வல்கரான ஃபோட்டோவை போட்டு என்னோடய இன்ஸ்டா ஒரு சோஷியல் மீடியா பழைய படத்துலலாம் போட்டுக்கிட்டு வேலை உண்டு பண்ணிவிட்டு ஏதாவது ஏடாவிடம் பண்ணிங்க எங்கள் அம்மாவில் வீடு தேடி செருப்பு வரும். ரோட்டில் எவனுமே நடக்க முடியாது. இந்தியா வேர்ல்டு உலகத் தலைவர் பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். வேர்ல்டு இந்தியா உலகத் தலைவர் பத்திரிக்கை நடத்திக்கிட்டு இருக்கேன். உன்னோட ஜாதகமே எங்கள் அம்மாவில் எனக்கு வந்துடும். நீ யார் என்ன பண்ணுற அப்படிங்கிறது எனக்கு எல்லா ப்ரொஃபைல் வந்துடும். எனக்கு சொல்கிறத மட்டும் செய்யணும். அதிக பிரசங்க பண்ணி உங்கள் அம்மாவில் நல்லவனா அவங்க ஒருத்தனுக்கே பெற்றிருந்தா 5 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி நீ எழுதி வைக்கணும். இல்லைன்னா உனக்கு அப்படி சரியான ஆப்பு காத்துட்ருக்குது. நீங்கள் அம்மா தேவடியா பையன் அதிமுகவிலேருந்து பெரிய லவடாவிலலாம் கூப்பிட்டு வந்து பொறுக்கிகளை கூப்பிட்டு வந்து உங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்க. என்னடா ஆட்சி நடத்துகிற நீ லவடைக்கா பால்? என்ன ஆட்சி நடத்துகிற? எல்லாம் 1ஆம் நம்பர் கேடிகளை கொண்டு வந்து வச்சு உமால இவனை நம்பி ஆட்சி கொடுத்தீங்கன்னா ஆட்சி சுடுகாடாயிருண்டா. மக்கள்லாம் குளிக்கு போக வேண்டிதான். போதும் நடிகனுக்கு வச்சு பாப்பு வச்சு எங்களுக்கு பூசினதெல்லாம் போதும். உங்களுக்கு நாங்கள் கறி பூசிட்டோம். என்றைக்கே பூசிட்டோம். நீ 6 மாதத்துக்கு இருக்கிறதே தப்பு. நாங்கள் பார்த்து பிச்சை போட்டிருக்கேன் பாடு. உனக்கு பிச்சுன்னு போட்டிருக்கேன் 1 இயர் இரு அப்படின்னு 1 இயருக்கு உனக்கு பிச்சை போட்டிருக்கேன் பாடு பையில. 5 கோடி ரூபாய் எங்கள் வார்த்தை நல்ல ஒருத்தருக்கா பெற்றிருந்தா 5 கோடி ரூபாய் எனக்கு திருப்பி கொடுத்துடணும். வேர்ல்டு லீடர்ஸில் இந்தியா மக்கள் திலகமாக இருந்து என் நண்பனுக்கு நான் ஆதரவு கொடுத்துட்ருக்கேன். 5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில் இருக்க 5 கோடியும் சேர்ந்து அவனை தலைவர் ஆக்கிட்டோம். யார்? அண்ணாமலை தலைவர், வருங்கால தலைவர் அவர் தான். இந்தியாவில் 1000 கோடி மக்கள் இருக்காங்க. அடுத்த தலைவர் அவர் தான். அண்ணாமலை தான் லீடர், அண்ணாமலை தான் தலைவர். நான் 2 நாட் லீடர். வேர்ல்டு லீடரில் என் இந்தியா சொந்தங்களுக்கு வேர்ல்டு 2 நாட் லீடர். நான் நட்சத்திர பேச்சாளர் 2 நாட் லீடர். என் நண்பன் எனக்கு எது செஞ்சாலும் எனக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வேறு என் நண்பனுக்கு வேறு நான் இறங்கி வருவேன். ஒன்றை மாதிரி நம்பிங்கிற பேருக்குல நண்பன்னு சொல்லி கழுத்தாக இருக்கிற நாய் ஒன்றை மாதிரி கேடு கட்டவன் உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான்டா. நண்பன் என்னன்னு தெரியுமா? நற்புன்னு என்னன்னு தெரியுமாடா? லவடைக்க பால். நீ முன்னாடியே சொந்தம் பார்த்தா எனக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டு நான் என் வட்டத்துக்குள்ளே இருந்திருப்பேன். பெங்களூருக்கு என்ன புடிங்க கட்டணும். பெங்களூர்லேருந்து நான் வந்தோன்னே என்ன சொன்னேன், 22ஆம் தேதி எனக்கு டேட்டு முடியுதுங்க. என்னோடய ஆஃபீஸ் நான் விக்கெட் பண்ணி நான் 1ஆம் தேதி இங்கே பிளானிங் இருந்தது. 1ஆம் தேதி தான் நான் எனக்கு எல்லாம் ஆஃபீஸ்லாம் பார்த்து நான் ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தேன். இந்த பாடு என்ன சொன்னான், சார் தலைவராக நான் இருக்கிறேன் தலைவராக நீங்கள் வந்துடுங்க. நான் ஆஃபீஸ் உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் போட்டு கொடுத்துட்டேன். இங்கே பனையூர்லேயே நான் உங்களுக்கு ரூம் அலாட் பண்ணிட்டேன். குவார்ட்டர்ஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. நம்ம குவார்ட்டர்ஸே இருக்குது, நீங்கள் குவார்ட்டர்ஸில் தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி பிள்ளையோட கொப்பை கொண்டு கும்பிட்டு கூப்பிட்டீங்களாடா லவடைக்கா பால். கும்பிட்டு கூப்பிட்டனால தான்டா தேவடியா பையன் நான் வந்தேன். என்ன ஷூட்டிங் பண்ணி நடுரோட்டில் விட்டியில கொம்மாவில் நீ நடுரோட்னே மயிறு சமானம். என் இந்தியா மக்கள் 5 கோடி பேர் சேர்ந்து தான் உனக்கு ஓட்டுன்னு பூட்டி நம்மளை அதிமுகன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நீ இத்தனை இதோ சிஎம்னு கறி குசி அவனை பூசி வச்சுருக்காங்க. அந்த தொடப்பு கடையை தூக்கி எறிகிறதுக்கு ரொம்ப நாளெலாம் ஆகாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே இத்து போன தொடப்பு கட்டை தெரிஞ்சுக்கோ. மக்கள் பார்த்து நினச்சாங்கன்னா உடனே மாற்றுக்கருத்தே இல்லைடா, தூக்கி வெளியில் எரிஞ்சிடுவோம்டா. அடுத்தது இந்த இந்தியா லெவலில் எல்லா கண்ட்ரி உலக லெவலில் பேசுகிறது அண்ணாமலை தான். அடுத்த சிஎம் அவர் தான். ஓகே, அதில் எந்த விதமான மாற்று கருத்தில் அடுத்த நட்சத்திர பேச்சாளர் நான். வேர்ல்டு லெவலில் 28 எம்பியை சட்டசபையில் உட்கார வச்சு நாங்கள் அடுத்த சிஎம் அவர் தான். அடுத்த துணை சிஎம்மு
நட்சத்திர பேச்சாளர் ஆலோசகர் எல்லாம் இருந்து இந்தியா லெவலில் எங்களை சிஎம்முக்கு நான் காட்சி கொடுப்பேன். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எல்லாம் மறைஞ்ச இறைவன் எங்கள் கூட இருக்கார். ஆண்டவனே எங்கள் பக்கம் இருக்கேன். எங்கள் அப்பன் சிவன், மூசா நபி, எம்மதமும் சம்மதங்க. எல்லா மக்களும் ஒரு தாய் மக்கள் தான் நேசிச்சுட்டு இருக்கோம். இந்து, முஸ்லீமு, கிறிஸ்டின் யார் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. எம்மதமும் சம்மதம்.